இந்த நாள்ல கூட ஆண்டவர் நமக்கு அழகாய் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, சிறுமைப்பட்டவர்களுமே சிந்தை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 54 அதிகாரம் 11-12. சிறுமைப்பட்டவரே, பெருங்காற்றில் அடிபட்டவரே, தேற்றவற்றவரே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளில் பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். இந்த மாதத்துல ஆண்டவர் நம்ம கை கொடுத்து அழகான ஒரு வார்த்தை. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, ஃபவுண்டேஷன் போடுவேன், இதுல போற நீல ரத்தினங்கள்ல போடுவேன் அப்படிங்கிற. அல்லேலூயா. இந்த காரியங்கள் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்பட்டு போன நிலையிலே, ஆண்டவர் சிறைப்பட்டு போன நிலையிலே, அடிமைத்தனத்துல இருந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து நிச்சயம் நான் அவங்களை விடுவிப்பேன், அவங்க உயர்ந்த இடத்துல வைப்பேன்னு சொல்றதுக்குள்ளான காரியம். குள்ளாக போக வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, எந்தெந்த இடத்துல சிறுமைப்பட்டு எந்தெந்த இடத்துல நான் ஒன்றுமே இல்லைன்னு வெட்கப்பட்டு நின்னீங்களோ அந்த இடங்களிலே உங்கள் தலையை உயர்த்துகிறவராக. சிறுமைப்பட்டவர்களை மனிதன் மறந்திருக்கலாம், சிறுமைப்படுத்தப்பட்டவர்களை கர்த்தர் மறக்கவில்லை. அந்த கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்க பெற்றவர்கள் உங்களை நடத்தின விதங்களும் இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன பெஸ்ட்டை கொடுக்கணுங்கிற விதமும் வித்தியாசமா இருக்குதுல்ல. அப்போ உங்க பெற்றவர்கள் உங்களை நடத்தின விதத்துல நீங்க இருந்திருப்பீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கும் நீங்க அப்படிதான் நடத்தணும். ஆனா உங்க பேரண்ட்ஸை விட இன்னைக்கு நீங்க பெஸ்டா பெட்டரா நீங்க கொடுக்க வைக்கிறாருன்னா அவருடைய கிருபை தாங்க. அவருடைய கிருபை தான். இன்னைக்கு இத்தனை திரளான சாட்சிகள் ஆண்டவர் சொல்ல வைக்கிறாருன்னா எதனால? அவர் அன்பு உங்களுக்குள்ளாக வந்தது என்கிற அடையாளம் தாங்க. அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவன் சொல்லுகிறதுல பெரிய விஷயம் இல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்கிற சொல்றதுதான் பெரிய விஷயம் இருக்கு. அப்ப அந்த மனம் மாற்றத்தை கர்த்தர் செய்ய வைக்கிறாரா? இன்னைக்கு மனசுல உணர வைக்கிறாரா? இன்னைக்கு உணர்ந்து எழுப்பின சாட்சிகள் ஏறாலும். ஏன்? நான் தகுதி இல்லை, ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாருங்கிற ஒரு உணர்வு. அப்ப இனி தகுதி இல்லாதவன் என்று நாம் சொல்லாதபடிக்கு தகுதி உடையவனாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ ராசி இல்லாதவங்க உங்க கையில ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நினைக்கிற உங்களை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் வைக்க போறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறேன்? இந்த கையை பார்த்து சொல்லுங்களேன். இந்த கரம் பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கரம். இந்த சிறுமைப்பட்ட கரத்தை கர்த்தர் மாற்றிவிட்டார். இது இந்த கரம் இனி ஆசீர்வாதத்தை கூடும். அல்லேலூயா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். கையை நீட்டுறதுக்கு பயந்தீங்கல்ல, கையை நீட்ட வச்சாரா இன்னைக்கு? அல்லேலூயா. வச்சாரா? நம்மளை சிறுமையிலிருந்து உயர்த்துவதற்கு கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்கள் ஏராளமா இருக்கும். பயங்கரமா நமக்கு தெரியவே தெரியாது. சிறுமைப்படுத்துகிற இடத்துல நம்ம உட்கார்ந்துக்கிட்டே இருப்போம். என்ன ஆண்டவரே, கண்ணு இல்லையா, காது இல்லையா, நான் அழுகிறேனே, இவ்வளோ ஏழ்மையில இருக்கிறேனே, இந்த ஏழ்மையிலிருந்து என்னை விடுவிக்க நீங்க வரமாட்டீங்களா, நான் என்ன பாவம் பண்ணேன்னு நிறைய புலம்பிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் கேட்டு கேளாதவங்களா இருப்பார். ஏன் தெரியுமா? அவருடைய கரம் உங்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எது தெரியுமா பெஸ்ட் மகிமை? சில பேருக்கு போராட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னா அவர் மகிமையை டபுளா வரப்போது அடையாளம் தான் அந்த போராட்டம். அதுதான் நிஜம். நான் அடிக்கடி சொல்றேன் என் நண்பர்கிட்ட, என்ன சொல்லுவேன்னா, எப்பா எனக்கு ஏன்பா இவ்வளவு கஷ்டம், நீ தாழ்றா, அதனால தான் உனக்கு கஷ்டம். உனக்கு ஏன்பா இல்லை, நான் தாங்க மாட்டேன்னு அவருக்கு நல்லா தெரியும்.
யோபு மறுதளிக்க மாட்டார்னு அவருக்கு தெரியும், பீட்டர் மறுதளிப்பார்னு தெரியும். அதனால என்ன பண்ணிட்டாரு, 2 பேருக்கும் ஆப்ஷனை மாத்தி கொடுத்துட்டாரு. பீட்டருக்காக சத்ரு போகும்போது தடை பண்ணிட்டேன்னு ஆண்டவரே சொல்லுவார். யோபு கிட்ட போகும் பொழுது உயிர் சேதம் இருக்கக்கூடாது, மற்றபடி நீ என்ன வேணாலும் பண்ண. ஆனா அங்க இரட்டத்தனையான பலன். அல்லேலூயா. முன்னிலையை காட்டிலும் பின்னிலைமை. அப்போ கைவிடப்பட்டவனாய் யோபு பார்க்கப்பட்டார். ஆனால் ஆண்டவர் வந்து கைவிடப்பட்டவனை தூக்கி எடுத்தவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மறுதளித்தவனை ஆண்டவருக்காக வைராக்கியமாய் சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுக்க வைத்தார். அப்போ தேற்றரற்றவளா இருக்கிற நமக்கு தேற்றரவாதன் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவ்வளவுதாங்க. ஏசு கிறிஸ்து நமக்காக இருக்காங்க. வார்த்தை எவ்வளவு அழகா, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரற்றவளே. சிறுமைப்பட்டவள், இதுலெல்லாம் நீங்க சிறுமைப்பட்டிருக்கிறீங்க. ஆறுதல் படுத்த கூட எனக்கு யாரும் இல்லைன்னு வேதனையோட இருக்கிறீங்க. தேற்றரற்றவளா, நெருக்க பெருங்காற்று அடிக்கப்பட்ட நிலையில இருக்கிறீங்க. இல்லைங்க, காற்று வீசுச்சு அப்படின்னா, கடல் வந்து குச்சிச்சு அப்படின்னா, அங்க அடக்க ஒருத்தர் வராரு, கரை சேர்த்துருவாரு. அக்கரைக்கு போவோம் வாருங்கள் கூப்பிட்டது ஏசப்பா தான். அப்ப அக்கரைக்கு கூப்பிட்டு போயிட்டாரு இல்லையா? அப்போ உங்களை அழைத்தவர் அவர் தான், அக்கறைக்கு கூட்டி கொண்டு போகிறவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நாம் என்ன பார்க்கிறோம்னா, அவர் ஒருவனை உயர்த்த நினைத்து விட்டார். சிறுமைப்பட்டு போனவங்களை, பெருங்காற்றுல அடிக்கப்பட்டவங்களை அவர் கைவிடுகிற தேவன் இல்லவே இல்லைங்கிற விசுவாசத்தை உங்களுக்குள்ள ஆண்டவர் வைக்கிறார். அம்மா, அந்த நம்பிக்கை hope. அவர் God is a God of hope. அவர் நம்பிக்கையின் தேவன், அவர் நம்பிக்கையின் தேவன், அவர் நம்பிக்கையின் தேவன், அவர் நம்பிக்கையின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9. ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையில் ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தார். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களைப்பாயிருக்கும் போது மகாரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜுகளிடம் தெரிவிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்கோனா, பிக்தா, அபத்தா, சேதா, கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளும் கட்டளையிட்டார். என்ன பண்ணாரு? கட்டளையிட்டார். அந்த ராஜஸ்திரியின் மேல என்ன இருக்கு சொல்லுங்க? கிரீடம் இருக்கு. கிரீடம். இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, உயரத்திலே இருக்கும் பொழுது ராஜாவுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய், ராஜாவுக்கு முன்பாக தாழ்த்தப்படுகிறவர்களாய் நாம இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையை. இறுதியில் எந்த நிலையில நம்ம உயர்ந்து போனாலும் ராஜாவுக்கு பயப்படுகிறவர்களாய். அங்க ராணி என்ன தப்பு பண்ணிட்டாங்க பாத்தீங்களாமா? ராஜா கூப்பிடுற ராணி யாருக்கு இருக்கிறாங்க? யாருக்கு இருக்கிறாங்க? ராஜாவுக்கு இருக்கிறாங்க. ஆனா அந்த ராணி வந்து ராஜாவுக்கு இருக்கிறாங்கன்னும் போது ராஜா கூப்பிடுறாரு, கிரீடத்தோட கூப்பிடுறாரு. ராணி வர மறுத்துட்டாங்கன்னு இருக்கு. நீங்களும் நம்ம யாருக்காக இருக்கிறோம்? ராஜாவுக்காக. ராஜா கூப்பிடும் பொழுது தூங்கிட்டப்பா, வெளியில போயிட்டப்பா, ஆராதிக்க முடியலப்பா சொல்லக்கூடாது. உலக ராஜாவேனா கொடுத்த கிரீடத்தை குடுங்கி வச்சிருவான். ஆனா பரலோக ராஜா தூங்குனாலும் சரி வரலனாலும் சரி கொடுத்த ஆசீர்வாதத்தை கொடுக்காத ஒரே ராஜா இயேசு கிறிஸ்து ராஜா. அவர் ஒருவனை ஆசீர்வதிச்சிட்டார்னா அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கவே மாட்டார். ஏன்னா கிருபை வச்சுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க அந்த ஸ்திரீயானவள் என்ன, ராஜா என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க. அந்த ஸ்திரீயானவள் மேன்மை உடையவளாய் தன்னை கருதினபடியினாலே ராஜாவுக்கு கீழ்ப்படியில ராஜாவுடைய வார்த்தை. அதனால என்ன ஆனது? சிறுமைப்படுத்தப்பட்டார். ஒரு கட்டளை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ராஜா கூப்பிட்டு வராத ராணி அவமதிக்கப்பட்டவள். இவ முன்னுதாரணமா இருந்துட்டார்னா பல பேருக்கு முன்னுதாரணமா மாறிடுவா. அதனால ராஜா இடக்கூடிய கட்டளை ஒன்று இருக்கிறது. ராணி ராஜாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதனால அவள் ராணிங்கிற ஸ்தானத்திலிருந்து கீழே வரணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை கொடுத்தாச்சு. ஆண்டவர் அழகா வெளிப்படுத்துறார். நம்ம
அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது உயர்வு வந்துகிட்டே இருக்கும். அவருக்கு கீழ்ப்படியாத போது உயர்வு போயிடாது, அப்படியே நிற்கும் உயரமாக. நம்ம உயர உயர நம்மை தாழ்த்த நம்ம உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அது மாத்திரம் அல்ல, தன் ஜனம் அங்கே சிறுமைப்பட்டு பெருங்காற்றில் அடிக்கப்பட்ட நிலையை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறபடியினால அவர் தம் ஜனத்தை உயர்த்துவதற்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரம்மா. அவ்வளவுதான். மதிப்போடு இருந்து மரியாதை கொடுத்த ராணி மரியாதை கொடுப்பதை நிப்பாட்டின உடனே அந்த வஸ்திரத்துக்கு தகுதி இல்லாதவங்களாயிட்டாங்க. எடுத்து வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். ராஜாவுக்கு சம்மதியாக இருந்தால் வஸ்தி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜமேன்மை அவளை பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். போதுங்க. அப்போ கட்டளை பிறப்பிக்கப்பட்டாயிற்று. மேன்மையில இருந்தவ கீழ்படியாததுனால என்ன ஆயிடுச்சு? கீழே இறங்கிட்டாங்க, இறக்கப்பட்டுட்டாங்க. அவ்வளவுதான். அப்போ நாம இதுல கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, சிறுமைப்பட்டவர்களை உயர்த்துகிற தேவன் ஒரு பக்கம், அதுதான் இன்னைக்கு தலைப்பு. ஆனா அதுலயும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தராரு. நீ எந்த மேன்மையில இருந்தாலும், நீ எவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாலும், என்னிடத்துல நீ தாழ முடியும். சத்தத்துக்காக நீ இருக்கிறது, என் சித்தத்துக்காக நீ இருக்கிறங்கிறத புரிந்து கொள்ளுகிறது ஆண்டவர் சொல்லுகிறதா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, எந்த நிலையில இருந்தாலும் தேவ பிள்ளைகளே, நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் 4, 5, 6, 7 வாசிங்க. அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தார். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய ஈசி குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மோர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தார். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்துக் கொண்டு போகிற போது அவனோட கூட எஸ்ரேலில் இருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தார். அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்னும் அக்சானை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தார். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மோர்தெகாய் அவளை தன் குமார்த்தியாக எடுத்துக்கொண்டார். இங்க பாருங்க, அடிமைத்தனத்துல பிடித்து கொண்டு போகப்பட்ட கூட்டத்துல முருகதாயும் இருக்கிறாரு, எஸ்தர் அம்மாவும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கை எவ்வளவு சிரமப்பட்டு போயிருக்கோம். இப்ப நீங்க டென்ஷனா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க பிள்ளைங்க வந்து, மம்மி எனக்கு மேகி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? இந்த பச்சை பண்ணு அப்படிங்கிறது எப்படி அதான் கத்தி சொல்ல, இதுக்கு ஒரு திட்டுவாங்க. சாப்பிட்டா இருக்கும் போதே எதுவும் கிடைக்காது, நினைச்சதுதான் கிடைக்கும். கோபத்துல இருந்து நம்ம விரும்புறது கிடைக்குமா? இருக்காது. இல்லை. அப்ப இங்க பாருங்க, அவங்க தாய் தகப்பனை இழந்து அடிமைத்தனத்துல மாட்டிக்கொண்டு பெருங்காற்று வீசி இருக்குது. அம்மா அப்பா இல்லை உலகத்துல, அம்மா அப்பா இல்லைன்னா அவங்க பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவங்க தான். சிறுமைப்பட்டு போனவங்க, போறவங்கெல்லாம் கேள்வி கேட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா யாருமே சப்போர்ட் கிடையாது, இவங்களுக்கு யாருக்கும் சப்போர்ட் கிடையாதுன்ட்டு கேட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஆனா அந்த நிலையில ஆண்டவர் தன் ஜனத்தை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு யாரை சொல்லியிருக்கிறார்? அக்சாலை தெரிந்து கொண்டிருக்கிறார். அக்சால், எஸ்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரம்மா. நீங்க எவ்வளவு சிரமப்பட்டு போனாலும் உங்களை தெரிந்து கொண்ட நிமித்தம் உங்கள் நிமித்தம் ஒரு ஜனத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கப்படும். அல்லேலூயா. அங்க பாருங்க, அக்சாலை தெரிந்து கொண்ட, அக்சால் அப்படிங்கிறது ஆரிஜினுடைய பெயர், அவங்களுடைய இயற்பெயர். இங்க எஸ்தராய் பார்க்கப்படுகிறாங்க. அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பெயர் மாற்றப்படுகிறது. அங்க முருகதாயின் ஒரு தயவு பாராட்டுகிறதற்கு ஒரு சித்தப்பாவை அங்க சிறிய தகப்பனா ஆண்டவர் பாதுகாப்பு வச்சிருக்கிறார். அப்போ
அவங்களுடைய வாழ்க்கையில இவ்வளோ அவ்வளோ நடக்குது, எனக்கு பார்த்துக்க யாரும் இல்லை, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு போஜனம் கொடுக்கறதற்கு ஒருத்தரை வச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைக்கு யாருமே இல்லைனாலும் நீங்க இருக்கிறீங்கல்ல, அதுதான் முக்கியம். என்னை யாருமே பார்த்துக்கலனாலும் உங்களுக்கு ஒரு துணை இருக்குல்ல, அதுதான் முக்கியம். அவ்வளவுதான், அதுதான் ஆண்டவர். அப்படியே விட்டுற மாட்டார். இதுல இருந்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு வழி அடைக்கப்பட்டா மறு வழி திறக்குங்க. ஆண்டோடைய பிலாசபி ரொம்ப சிம்பிள். என்னன்னா, ஒரு கதவை திறக்கிறாரு அப்படின்னா இருக்கிற கதவை மூடிட்டு இன்னொரு கதவை நம்மளை கொண்டு போவார். அந்த டிரான்சிஷன் நேரத்துல நமக்கு வலியும் வேதனையும் இருக்கும், கைவிடப்பட்டது போல இருக்கும். இல்லை, இங்க இந்த ஜனங்கள் கைவிடப்பட்ட நிலையில, சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில, அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு நன்மை செய்வதற்கு அச்சாலை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்க நிமித்த நன்மை செய்வதற்கு, நன்மை பெற்றுக் கொள்வதற்கு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நீங்க இன்னைக்கு சிறுமையில இருக்கலாம், ஆனால் நீங்கள் நிச்சயம் ரத்தின கற்களாய் மாறும் பொழுது இந்த ரத்தின கற்களுடைய ஒளி பிறருக்கு வீசும். அந்த ஒளியிலே அவர்கள் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்களா இருக்க போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எப்படி உங்களெல்லாம் பார்க்குறேன்னா, தலையில ராஜா, இயேசு ராஜா ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறது போல நான் உங்களை பார்க்குறேன். இன்னைக்கு வாழ்க்கை சிரமப்பட்டு போயிருக்கலாம், இன்னைக்கு யாரும் மதிக்கிறதுக்கு இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு அவல நிலையில இருக்கலாம். ஆனால் இயேசு ராஜா உங்கள் தலையிலே ரட்சிப்பின் கிரீடத்தை வைத்திருக்கிறபடியினாலே அந்த கிரீடம் உங்கள் சிறுமையிலிருந்து உங்களை பாதுகாக்குகிறது. அந்த கிரீடம் உங்களுடைய பெருங்காற்றிலிருந்து உங்களை பாதுகாக்குகிறது. அந்த கிரீடம் உங்களை தேற்றுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் தேற்றுகிறவர், தேற்றரவாளர், தேற்றரவாளர். அல்லேலூயா. 2:9 வாசிங்க. அந்த பெண் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும், ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். இங்க பாருங்க, இங்க அழகாய் ஆண்டவர் எனக்கு நேற்று இரவுல வெளிப்படுத்த 7 தாதிமார்களை, அப்பா இல்ல, அம்மா இல்ல, ஆகாரத்துக்கு வழி கிடையாது, வேதனையோட இருக்கிறா, ஒரே ஒரு சித்தப்பா, ஒரே சிறிய தகப்பன் இருக்கிறாரு. இப்படி சிறுமைப்பட்டு போனவளுக்கு இருக்க இடம் இருந்திருக்குமான்னு கூட தெரியாது. நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அம்மா அப்பா இல்லாம ஒரு பிள்ளைங்க இருக்குன்னா எந்த வீட்டுல இருக்கும், எப்படி இருக்கும்? யார் இப்போ உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் சில வேலையில அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்வோமா, செய்ய மாட்டோம். இதுதான் மனித குணம். இப்படிப்பட்ட நிலையில இருந்த ஒரு ஸ்திரீக்கு, தேவ மகளுக்கு, அப்சாலுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? 7 தாதிமார், 7ங்கிறது பூரணம். அந்த 7 தாதிமார்களை பணிவிடை செய்யறதுக்கு அங்க ஆட்களை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உதவுறதுக்கு யாரும் இல்லை, எவருமே இல்லை, நான் வேதனையோடு இருக்கிறேன், வலியோடு இருக்கிறேன்ற கடுப்புல, வெறுப்புல நீங்க இருந்திருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் வந்து உங்களை என்ன பண்ணுகிறார்னா, 7 தாதிமார்களை கொண்டு அவளுக்கு பணிவிடை செய்வதற்கு கிருபை வைக்கிறாரு. 2வது, அந்த அரண்மனையில ஒரு பெஸ்ட் பிளேஸா ஐடென்டிஃபை பண்ணி அந்த கண்காணியானோட கண்கள்ல தயவு கிடைக்குது. அல்லேலூயா. நீங்க போற எல்லா இடங்கள்லயும் தயவு உண்டு பண்ணுகிற தேவன் என்பதை மறந்துடாதீங்க. இனி போகக்கூடிய இடங்கள்ல தயவு பாராட்டுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு என்ன தேவைன்னா, நான் இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கிற நன்மை என் பிள்ளைங்க நினைச்சா போதும், இன்னும் பல நன்மைகளுக்கு அவர்களை பாத்திரவான்களா என்ன மாத்திக்கணும். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, முறுமுறுத்து இல்லை இல்லைன்னு சொல்றதுதான். ஆண்டவருக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, என் கிட்ட எதுவுமே இல்லைனாலும் என்னோட நீங்க இருக்கிறீங்களேப்பான்னு நன்றி சொல்றது ஆண்டவருக்கு பிடிக்கும். நன்றி சொல்ல பழகும் பொழுது உங்கள் சிறுமை மாறும், உங்கள் வெறுமை மாறும், உங்கள் பெருங்காற்று வீசப்படும். நன்றி சொல்லுகிறவனுக்கு தேற்றுதல் தானா வந்துடும். எப்படி வரும்? அவனுடைய வார்த்தையினால வரும், வசனத்தினால வரும். அல்லேலூயா. அப்ப நன்றி சொல்லி பழக 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 நீங்கள் தேற்றப்படுவீர்கள், உங்கள் சிறுமை மாறும். ஆண்டவரை நோக்கி போறோம்னா ஏறுமுகத்தை தான் போவோம், கீழே நோக்கி போகவே மாட்டோம். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. எஸ்தரின் புத்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ராஜா சகல
கன்னிகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அங்க பாருங்க, ஒன்றுமில்லாத அனாதை, தேற்றற்றவள், சிறுமைப்பட்டவள், பெருங்காற்று அவளுடைய வாழ்க்கையில வீசப்பட்டது. இங்கே தயை நிறைந்தவராய் அவள் மாறி அழகும் சௌந்தரியமானவளாய் பார்க்கப்பட்டு ராஜாவிடத்திலே அவள் அமர்ந்து அங்கே ராஜாவுடைய என்ன சொல்ற, ராஜா அவளுக்காக ஆயத்தம் பண்ணின கிரீடத்தை அவள் சிரசின் மேல வைக்கிறாங்க. பட்டத்து ராணியா ஆக்குறாராமா. பரலோக தகப்பன் ஒரு நாள் வரும் பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பரலோகத்தை நம்ம தலையில எல்லாம் கிரீடம் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்? அவருடைய பிள்ளைகளாய். அல்லேலூயா. இந்த உலகத்தை நமக்கு தேற்றுதல் எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாது. அவருடைய வார்த்தை தான் நமக்கு கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அங்க பார்க்கிறோம், ராஜ அந்த லைன் அழகா, அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவள் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்திலே ராணி ஆக்கிட்டார். அம்மா அல்லேலூயா, ராணி ஆக்கிட்டார். எடுத்து வாசிங்க, அதுலயே 18 வாசிங்க. அப்பொழுது ராஜா தன்னை எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கி ராஜஸ்திக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான். அல்லேலூயா. எல்லாரையும் கூப்பிட்டாராம், வாங்க வாங்க வாங்க, இவங்க தான் ராணி அப்படின்னு ஆண்டவர் ராஜா வந்து காமிச்சிருக்காராம். அப்ப இன்னைக்கு நம்மள உலகத்துக்கு ஆண்டவர் எப்படி காமிக்க போறாருன்னா, தேற்று சிறுமைப்பட்டு அடிக்கப்பட்ட நம்மை தேடி வந்து நமக்குண்டான காரியங்களை செய்து நமக்குண்டான ஆசீர்வாதங்களை கொடுத்து உலக ஜனங்களுக்கு முன்பாக இயேசு ராஜா காண்பிப்பாரா, நீங்க இவளை கேவலப்படுத்துறீங்க, இவனை கேவலப்படுத்துறீங்க, ஆனால் என்னுடைய பிள்ளைகளை நான் உயர்த்தி வைத்தது இப்பொழுது பாருங்கள், என் பிள்ளையினுடைய அலங்கோலமான வாழ்க்கையை அலங்காரமாய் நான் மாற்றினேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராஜா நம்மளை மாத்த நினைச்சிட்டாருன்னா எந்த மனுஷனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆனாலும் எண்டு பெஸ்டா இருக்கும், முடிவு பெஸ்டா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் 8:15 பாருங்க. முருகதாய் ரட்டுடுத்தி தெரிவிச்சவனா இருந்தான். எடுத்து வாசிங்க. அப்பொழுது மோர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்தில் புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. பாருங்க, என்னவா புறப்பட்டு போனான்? ரட்டுடுத்தி ஜெபிச்சாரு. அவன் அழிச்சு போடணும்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையில இப்போ ஒன்னல ஒரு ஒரு பெரிய ஆள் வந்து உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு பயம் வருது. அவனை பார்த்தோன்ன, ஆனா பயப்படாதபடிக்கு அவன் மாட்ட அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? அவனை அதிகாரியாய் வைத்து விட்டார். அது மாத்திரம் அல்ல, அது திரும்ப வாசிங்க அம்மா. அப்பொழுது மோர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். வஸ்திரங்களும் மாணிக்க கற்களும் அவன் கிட்ட இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அஸ்திபாரம் போட்டு இவர் எஸ்தரின் நிமித்தம் முருகதாயின் நிமித்தம் மொத்த ஜனத்துக்கும் விடுதலையை ஆண்டவர் கட்டளையிட்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சிறுமைப்பட்டு போன ஜனம் அங்க நல்ல வாழ்க்கை பெற்று அல்ல. இதுல இந்த அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் அழகாக வெளிப்படும். அவர்கள் தங்கள் சத்ருவின் மேலே ஏறி அவர்கள் அழித்தார்கள், ஆனாலும் அவர்கள் கை கொள்ளையிடவில்லைன்னு இருக்கும். சம வார்த்தைங்க அது. விரோதி அழிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? விரோதி கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துத்தானே வருவாங்க. இவங்க விரோதி அழிச்சிட்டு அவர்கள் பொருட்களை கொள்ளையிடவில்லை என்று வேதவசனம் சொல்லும். ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா.
ஒருத்தன் அழிஞ்சான், அந்த இடத்துக்கு நான் வரணும் நினைக்கவே கூடாது. அவன் அழியிறான் அப்படின்னா அவனுக்காக ஜெபம் பண்ணி அவன் மனம் மாறணுன்ற நிலையில தான் நாம இருக்கணும். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிற, உலக ஜனம் நம்மளை ஆசீர்வதிக்கலன்னா என்னங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடிக்கடி நான் சோர்ந்து போகிற வேலையில எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒரு ரொம்ப 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 மனம் உடைகிற வேலையெல்லாம் இருக்கு. ஆனா அந்த வேலையில ஆண்டவர் என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, உன்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைக்கிற, அவன்கிட்ட இல்லாத ஒண்ணு உன்கிட்ட இருக்கு. என்னப்பான்னு கேட்க, என் அபிஷேகம், என் அபிஷேகம். ரொம்ப மோசமா பாக்குறாங்க, ரொம்ப மோசமா பேசுறாங்க. இல்ல பேசணும்னா என் அபிஷேகம் உன் மேல, என் அபிஷேகம் உன் மேல. இதை தக்க வைத்துக்கோ, இதை தக்க வைத்துக்கோ. அப்ப இதை தக்க வைத்துட்டோம்னா காற்று வீசட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், என் அபிஷேகம், என் அப்பாவுடைய அபிஷேகம் என்னை பாதுகாக்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரே சொல்லியிருக்க, நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்த நடுவில் இருப்பேன். அப்ப நமக்கு அக்னி மதிலாக இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மை காண்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, ஏழ்மை நிலையில இருந்தவங்களை எங்க கொண்டு வந்தார். எஸ்தரின் புத்தகத்துல 2 காரியம் நமக்கு நல்லா புலப்படுது. என்னன்னா, எதிர்காலம் இல்லாத அக்சாலுக்கு, எஸ்தருக்கு எதிர்காலத்தை உண்டு பண்ணின தேவன். இன்னொன்னு, எதிர்காலம் நல்லா இருக்குதுன்னு நினைச்ச ராணி கீழ்ப்படியாததுனால கீழே தள்ளப்பட்டான். அப்ப எந்த நிலையில நம்ம உயரத்துக்கு போனாலும் நம் நிமித்தம் நம்ம சிறுமப்பட்டு போகவே கூடாது. அந்த ராணி அவள் நிமித்தம் சிறுமப்பட்டு போனா, ராஜாவுக்கு கீழ்ப்படியாததுனால சிறுமைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாள். நம் பரலோக ராஜாவுக்கு கீழ்ப்படிய 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 நம்முடைய சிறுமையான வாழ்க்கை மதுரமாய், செழிப்பாய், தேற்றப்பட்டதாய், பிறருக்கு தேற்றுதல் கொடுக்கிறதாய் மாறிக்கிட்டே இருக்கும். ஐயா, நான் கீழ்ப்படியணும்னா என்ன பண்ணோம்? பரலோகத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கையின் பாதையில நடக்கணும். அன்பு நிறைந்த பிள்ளைகளா இருக்கணும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 13:3. கர்த்தருடைய தூதனானவர் ஸ்திரீகளுக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் குசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன்கள் கத்தி படாலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பார். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். போதுங்க. இங்க பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு வெளிப்பட்டார்னு வேதம் சொல்லுது. வெளிப்பட்டார். பேர் அங்க இல்லைங்க. ஒருத்தருக்கு பேரே இல்லைன்னா அவன் சிறுமைப்பட்டு போனவனா தான் இருப்பான். என்ன கூப்பிடுவாங்க? டே, அந்த அடிமையை கூடுவா அப்படின்பாங்க. பேர் இருக்கிறவன், நல்ல உலகத்துல பேர் எடுத்தவனா இருப்பானுங்க. அந்த சார் இருக்கார்ல, சார், அந்த மேடம் இருக்கிறாங்களா, மேடம், அவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னா அந்த மேடம் சொல்லிட்டு அவங்க பேரை கூப்பிடுவாங்க. மேடம் ஜோவை கொஞ்சம் கூப்பிடுவாங்கல்ல, மேடம் ஜெருவை கூப்பிடுவாங்கல்ல, மேடம் பெண்ணை கூப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் இல்லாதன்னா, வா அங்க ஒரு ஆள் உட்காந்துருப்பான், அவனை கூப்பிடுவாங்க. எவ்வளவு பெரிய சிறுமை பாருங்க. இந்த ஸ்திரீக்கு கர்த்தருடைய தூதனானவன் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி, அந்த ஸ்திரீக்கு தூதன் வரக்கூடிய ஆகாரே உனக்கு என்ன நேர்ந்தது பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இவன் எவ்வளவு சிறுமைப்பட்டவளா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஸ்திரீக்கு தரிசனம் வந்து பார்த்த உடனே அங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. எடுத்து வாசிங்க 6வது வசனம். தேவனுடைய மனுஷன் ஒருவர் எடுத்து வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல பயங்கரமா இருந்தது. எங்கிருந்து வந்தீர் என்று நான் அவரிடம் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் குசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரணநாள் மட்டும் தேவனுக்கென்று
நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றாள். இங்க பாருங்க, மனைவி கணவன் கிட்ட வந்து சொல்றாங்க. கணவன் என்ன பண்றாரு? மனைவி சொன்னதை கேட்கல. கேட்காம 8ல ஜெபம் பண்ற. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 9 அழகா இருக்கும். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியிலே இருக்கும் பொழுது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. யாருங்க ஜெபம் பண்ணா? யார் ஜெபம் பண்ணா? மனோவா. திரும்ப தூதன் யாருக்கிட்ட வந்தார்? அப்போ அந்த ஸ்திரீ கனம் பெற்றவளாய் இருக்கிறார். சிறுமைப்படுத்தப்பட்டவளிடத்துல தூதனே வந்து நிற்கிறார். ஜெபம் பண்ணது யாரு? யாரு? மனோவா. நீங்க ஒரு விஷயம் என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. ஆனா தூதன் மனோவாவின் இடத்துல போகல, அந்த ஸ்திரீயின் இடத்துல போறாரு. ஏன்னா அவ சிறுமைப்படுத்தப்பட்டால், கேவலமாய் பார்க்கப்பட்டிருக்கலாம் கணவனால, குடும்பத்தாரால. கணவன் நல்லவர் தான். ஏன் அப்படின்னா எங்களிடத்துல வாங்கன்னு 2 பேருக்கும் அவர் வந்து என்ன சொல்றாரு? 2 பேரிடத்தையும் வாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவள் குடும்பத்தார், உற்றார், உறவினர் அவர் மலடி என்று அவளை ஈனம் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் அவருக்கு பேரே இல்லைங்க. உங்களுக்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உனக்கு நல்லதே நடக்கல, இனிமேல நல்லது நடந்து நீ என்ன பண்ண போறன்னு ஈனம் பண்ணினவர்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு தூதனை அவர் ஆயத்தப்படுத்தி உன் நன்மையை நீ பெற்றுக்கொண்டு நீ அதிலே அழகாய் வாழ்வதை அவர் பார்ப்பாரம்மா. நீ அவர் கையிலே ரத்தினமாய் இருக்கிறாய், பொக்கிஷமானவளாய் இருக்கிறார். உனக்கு கீழே தள்ள மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த ஸ்திரீ வயல்வெளியிலே இருக்கும்போது திரும்ப ஸ்திரீயை தான் பார்க்குறேன். ஏன்னா பெயரில்லாதவளுக்கு பெயர் சொல்லும்படியாய், சிறுமைப்பட்டு பெருங்காற்றிலே அடிக்கப்பட்டவளுக்கு, மதிப்பற்றவளுக்கு மதிப்பை கொடுக்கும்படியாய் விண்ணப்பம் பண்ணினது மனோவா என்றாலும் கூட, மனோவா கோத்திரம் என்றாலும் கூட, அவரிடத்திலே அவர் வந்து அந்த அடையாளத்தை மாற்ற பிரியப்படுகிறாராய் இருக்கிறார். உன் அடையாளத்தை இன்று கர்த்தர் மாற்ற பிரியப்படுகிறார். அல்லேலூயா. மனிதர்களால நீ ஒதுக்கப்பட்டிருக்கலாம், மனிதனால ஈனமான வார்த்தைகளை நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம். இல்ல, நீ தேவனால் அழகாய் பார்க்கப்படுகிறவள், தேவனால் அழகுபடுத்தப்படுகிறவள். உன்னை அவர் கைவிடுகிற தேவனால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமானவர். விண்ணப்பம் பண்ணினது மனோவா. ஆனா அங்க வந்து ஸ்திரீய திரும்ப பாருங்க. ஆகையால் 10ல, ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தார். அன்னைக்கு தரிசனம் ஆனார்ல, இன்னைக்கு திரும்ப என்கிட்ட வந்துட்டாரு. என்ன அர்த்தம்? கேட்காத மனிதன் மீண்டும் உன் பேச்சை கேட்க வைப்பதற்காக ஆண்டவர் திரும்ப தரிசனமானவராயிருக்கிறார். 11 அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து, யாரு பின்னாடி போறாரு? மனைவியின் பின்னாலே போய். இவ்வளவு நாள் எப்படி யார் போயிருப்பாரு? முன்னாடி அவரு போயிருப்பாரு, பின்னாடி மனைவி வந்திருப்பாங்க. ஆனா இன்று இந்த தூதன் அவருடைய வாழ்க்கையை மாற்றினபடியினால மனோவா தன் மனைவியின் பின்னாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்க பின்னால ஒரு நல்ல கூட்டம் வரப்போகுது. அந்த கூட்டத்துக்கு வழிகாட்டியா நீங்க இருங்க. புலம்பிக் கொண்டு இருக்காதீங்க. நான் சிறுமைப்பட்டவர், புலம்பாதீங்கம்மா. ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து இந்த ஸ்திரீயோடு பேசினவர் நீர்தானோ என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அவ்வளோ அழகா ஆண்டவர் சிறுமையில இருந்தவங்களை முதன்மையாய் கொண்டு வருகிறார்.
இன்னைக்கு நீங்க சிறுமப்பட்டு போறீங்க அப்படின்னா உங்களை முதன்மையாய் கர்த்தர் கொண்டு வருவார். அந்த முதன்மை மற்றவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறதா இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்க விடுதலை கொடுக்க போறீங்க. சொல்லுங்க, நானே கட்டுண்டவனா இருக்கிறேன், நானே 4 பேர் கையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி மற்றவர்களுக்கு வாழ்வு தர முடியும்? நீங்க தாயா வாழ்வு தர முடியும். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அவர்கள் நல்லா வாழ்வார்களாக என்று நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது நீங்க பொன்னையோ பொருளையோ கொடுக்கல, அழியாத நித்திய ஜீவனுடைய வார்த்தையை வசனத்தை அவர்களுக்காக நீங்கள் ஜெபத்தில் வைக்கும் பொழுது அவர்கள் சுழித்து செழித்து வாழ்வது நீங்க நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை கத்துக்குங்க தேவ பிள்ளைங்க. இன்னொரு ஒரு பெரிய வரம் எனக்கு உண்மையாலுமே சொல்ல, இந்த திருச்சபைக்கு இந்த வரம் வேணும், எல்லாருக்குமே வேணும். என்ன வரம்னா, ஆண்டவரே நாங்கள் எங்களை நேசிக்காதவர்களை வாழ்த்துவதற்கு எனக்கு ஒரு வரம் கொடுங்க, எங்களை விரோதிக்கிறவர்களை வாழ்த்த வரம் கொடுங்க. இப்போ பாருங்க, இந்த வார்த்தை நேசிச்சவங்களாம் உங்களுக்கு விரோதியா மாற போறாங்க. வரம் கேட்டீங்களா? கிரியை செய்யணும்ல, கிரியை செய்யணும்ல. ஸ்விம்மிங்ல ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல பாக்ஸிங்ல ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். பாக்ஸிங் பேக்கையே குத்திட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் வருவீங்களா? ஒருத்தன் மூக்குல குத்துனா ஃபர்ஸ்ட் வருவீங்களா? மூக்குல ஒருத்தன் குத்தணும், அப்பதான் ரத்தம் வரும், அப்பதான் தெளியும், கேர் எல்லாம் விலகும், அப்பதான் வெறி வரும் இல்ல. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அந்த சூழ்நிலையை உருவாக்கி அந்த சூழ்நிலையை கடந்து போக பண்ணிடுறாரு. என்னை பலப்படுத்தும் கர்த்தாவே என்று கேட்கும் போது பலசாலியா மாற்ற மாட்டாரு. நம்மளை விட பலமா இருக்கிற போராட்டங்கள்ல நடுவுல நிக்க வச்சு அதை கடந்து வர பண்ணி நீ பலசாலிப்பான்னு சொல்லுவார். அதுதான் காட், அதுதான் காட், அதான் தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் செய்தார் பாருங்க. எஸ்தரை நிமித்தம், மொர்தெகாய் நிமித்தம் சிறைப்பட்டு போன ஜனத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. இங்க மனோவா கோத்திரம் என்று இருக்க அந்த ஸ்திரீ என்று தள்ளப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள், யாரும் இல்லாதவள், அவள் இடத்துல தேவன் தரிசனம் வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. யோவானின் புஸ்தகம் 9 எழுதுங்க. 9வது அதிகாரம் 1-8. யோவானின் புஸ்தகம். அவர் அப்புறம் போய் திருவிக்குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்கால் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேரும் சார்கி அதை சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது போதும். இங்க பாருங்க, யார் செய்த பாவம் அப்படின்னு அங்க இருக்கு. இல்ல, என் நாமும் மகிமை அடைய, என் நாமும் மகிமை அடைய. அப்ப அங்க பார்க்கிறோம், அவளுக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்கம்மா. அம்மா அப்பா இருந்தும் பிச்சை எடுக்கிறானா எவ்வளவு சிறுமைப்பட்டிருப்பான், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளவு வலியும் வேதனை. இதை விட கொடுமை என்னன்னா, அவன் ஆண்டவர் நிமித்தம் பார்வை பெற்று கொண்டதுக்கு அப்புறம் அங்கே பிரதான ஆட்களுக்கு முன்பாக நிற்க வைக்கப்பட்டு இவன் யாருன்னு கேட்கிறாங்க. அங்க சொல்லுவாங்க, அவனையே கேளுங்க, இவன் எங்களுக்கு தெரியாதுங்கிற ரீதியில அவன் ஒதுக்கினவர்களாக இருப்பான். ஏன்? தங்களுடைய உயிருக்கு பயந்து. அப்ப தங்களுடைய உயிருக்கு பயந்து ஒருத்தர் நம்மளை விட்டு ஒதுங்குறாரு, நன்மைக்காக நம்மளை விட்டு ஒதுங்குறாரு அப்படின்னும் போது நமக்கு எவ்வளவு வலியும் வேதனையா இருக்கும். அப்ப இவனுக்கு எவ்வளவு இருக்கும்.
ஆனால் இந்த சிறுமைப்பட்டவனுக்கு ஒரு வாழ்க்கையை தரணுன்றதுக்காக அவன் சிறுமையிலே அவன் வாழ்க்கையில வீசின பெருங்காற்றிலே அவனுக்கு தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்ற நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே என் நாமம் மகிமை அடைவதற்காக நான் வந்தேன் என்று அவர் வந்து அவனை சுகப்படுத்தி அவன் சிறுமையிலிருந்து தூக்கி எடுத்தார்னா எவ்வளோ பெரிய தெய்வங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிறதே. சிறுமைப்பட்டு போன ஜனமே, உனக்காக வழக்காடுகிற ஒருவர் இருக்கிறார். உம்மை சிறுமைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்கிற பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் இருதயத்திலே உங்கள் நன்மையை குறித்து பேசி அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்யும்படியை மாற்ற ஒருவர் இருக்கிறாருங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தேவஜனமே, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு யாருமே இல்லைன்னு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில ஒருவராய் அவர் சங்கீதம் 137 இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்திலிருந்து கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. 138 அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமம் என்று மீட்டுக் கொள்வார். சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிற தேவன், சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மளை பாதுகாக்குகிற தேவன். அவர் கைவிடுவாரோ? உன் சிறுமையை அவர் எண்ணாதிருப்பாரோ? நீ பட்ட அவமானத்தை அவர் எண்ணாதிருப்பாரோ? சில மனிதர்களால் நீ ஒதுக்கப்பட்டதை அவர் எண்ணாமல் இருப்பாரோ? உன் வாழ்க்கையில வீசின பெருங்காற்றை அவர் காணாமல் இருப்பாரோ? அந்த பெருங்காற்று வீசுகிற வேளையில நான் மடிந்து போகிறேன் என்று நீ சொல்லுகிற வேளையில நீ மடிந்து போகாதபடிக்கு உன்னை பாதுகாத்து மட்டும் நடத்துகிற தேவன் இனியும் நடத்தாமல் இருப்பார். நம்ம சுயபலத்தில் நம்ம வாழ்க்கையை நடத்தலைங்க, அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னுடைய உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, என்னுடைய உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவர் பெருங்காற்று வீசினாலும் என்னை காக்கிறவர். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபை அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அப்ப நம்ம கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது எத்தனை சிறுமைகள் இருந்தாலும் அந்த சிறுமையிலிருந்து அவர் கண்கள் நம்மை பார்க்கிறதா இருக்கிறது, மீட்கிறதா இருக்கிறது. இயேசுவின் நாமம் ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி. உங்களுடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தையினால வசனத்தினால எங்களை நடத்தணும். இயேசு மூலமாக நல்ல ஆமென்.